பேர் அட்மின்கள் தான் இதை செயல்படுத்தினாங்க. இது வந்து அவங்க ஒத்துழைப்பு இல்லாமல் நான் நடத்த முடியாது. அவங்களுக்கு என்னுடைய எல்லா வார்த்தையும் அவங்களுக்கு சரிசமமாக பகிர்ந்து கொடுக்குறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அவங்க உழைப்பில் வந்து ரொம்ப பெருமிதம் அடைகிறேன். குறிப்பாக டாக்டர் சார், சுக்கூர் தம்பி, சுசி, நிர்மலா சேகர் மேடம், அத்தனை பேரும் நீடூழி வாழணும். என் கருப்பு அருளால் நல்ல நீடூழி நல்ல ஆரோக்கியத்தோட நீடூழி வாழணும். மேடம் வந்து ஏதோ ட்ரஸ்ட்டு வச்சு நடத்துகிறாங்க. அவங்களுக்கு வந்து வேண்டிய உதவிகளை உங்களால் முடிஞ்சதில்லை செய்யுங்க. நானும் செய்வேன். ஆனால் என்னென்னு நான் போய் பார்த்தா தான் செய்வேன். நான் எப்போவுமே வழக்கம் எனக்கு என்னென்னா, நான் நேராக போய் பார்ப்பேன். எனக்கு மனசு பிடிச்சிருந்தா என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு வந்துடுவேன். அதை நான் போய் பார்க்குறேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை கொஞ்சம் காதில் வாங்குங்க. அடுத்து குரூப் சாங் போட்டு முடிச்சிடலாம். வந்திருந்த அத்தனை ஒரு நல்ல உள்ளவங்களுக்கும் மீண்டும் வந்து இசைமுத்துக்கள் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நன்றி. Sir, today's feast was given by Muthuvel sir and all his team members. Thank you so much. You have benefited much. Nalla oru virundu daanam adu. And another thing, oru kindness, hospitality and the humanity ellame kalandu oru nalla very good day was presented by Muthuvel sir and all his team members. ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி பிரமாதமாக இருந்தது. ரொம்ப தேங்க்ஸ். இப்போது வந்து அவங்க பாடின மாதிரியே ரெண்டு வரி மட்டும்தான் நான் பாட போகிறேன். அந்த 2 வரி மட்டும் உங்களுக்கு சாருக்காக பாடுற பாட்டது. அள்ளி கொடுத்து வாழ்பவர் நெஞ்சும் ஆனந்த பூந்தோப்பு, வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை, இது 4 மறை தீர்ப்பு, செய்த தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் உயிர் காக்கும், கூட இருந்தே குழி பறித்தாலும் கொடுத்தது காத்து நிற்கும். அமைதியாக இருந்து எல்லாத்தையும் கேட்டுவிட்டு புயல் மாதிரி பாடிட்டு போகிறாரு. ஐயாவுக்கும் பெரிய ஐயாவுக்கும் மானசீகமான வாழ்த்துக்கள். எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள். மானசீகமாக உங்கள் காலில் விழுந்து நான் ஆசீர்வாதம் கேட்டுக்கிறேன். எதுவும் தவறுகள் இருந்தால் மன்னிச்சுக்குங்க. பெரியவங்க நல்ல விதமாக நடந்து முடித்ததுக்கு எல்லா அட்மின்ஸுகளுக்கும் மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க ஒரு சில வார்த்தைகள் பேசுவாங்க, அடுத்து கூப்பிடுவாங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் தான், ரொம்ப டைம் எடுத்துக்க மாட்டேன். நான் வந்து ஒரு எல்ஐசி ஏஜென்ட்டு. ஷார்ட்டாக என்னை பற்றி தெரிஞ்சுக்க, ஐஎம் சிவச்சித்ரலேகா, எல்ஐசி ஏஜென்ட், திருவான்மியூர் பிரான்ச்சு. 27 இயர்ஸை சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். வாழ்க்கையில் நம்ம வந்து ஒரு பிறப்புக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், இந்த வாழ்க்கை எடுத்துன்றதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நிறையா தடவை நினைக்கிறது உண்டு. அப்போ கண்கூடா வாயில்லா ஜீவன்களுக்கு வாயுள்ள ஜீவன் நாம் உதவலைன்னா இறைவன் நமக்கு எப்படி கருணை காமிப்பார்? நம்ம கருணை அதுக்கு காமிக்கலைன்னா எப்படி நமக்கு இறைவன் கருணை காமிப்பார்? அப்படின்ற ஒரு எட்டி பழுத்தென்ன ஈயாதார் இருந்தென்ன. மேலே இருக்கிற பழம் எவ்வளோ தூரக்க மேலே இருந்தால் அது எட்டி பறித்தாலும் நம்ம கைக்கு எட்டலைன்னா அது பிரயோஜனம் இல்லை அந்த பழம். அது மாதிரி ஈயாதார் இருந்தென்ன. இந்த உலகத்தில் நம்மளால் 4 பேருக்கு உதவி செஞ்சு வாழ முடியல அப்படின்னா நம்ம இருந்தென்ன பயன் அப்படின்னு சொல்லப்பட்ட வார்த்தைகள் இது. இந்த வார்த்தையை கேட்டதுக்கப்புறம் பார்த்ததுக்கப்புறம் அதை உணர்ந்ததுக்கப்புறம் தான் நான் இதை எடுத்தேன். எனக்கு வந்து நாயினாலே பயம். ஆக்சுவலாக அவ்வளோ டாக்ஸ்ன்னு அவ்வளோ பயம் எனக்கு. நான் சின்ன வயசில் என் பையனுக்கு சாதெல்லாம் ஊட்டமும் கடிச்சிருக்கு. ஆனாலும் எனக்கு என்னன்னு தெரியல, அந்த வாயிலா ஜீவன்களுக்கு சாப்பாடு நான் ரெகுலராக கொடுக்க ஆரம்பித்தேன். கிட்ட போய் கொடுக்க பார்க்கும்போது அந்த குழந்தைகள் ஒரு குட்டி இல்லை, அதுக்கு வந்து மடி இவ்வளோ கீழே இருக்கும், அவ்வளோ இருக்கும். 8 குழந்தை 8 குட்டி போடும்போது அது ரோட்லேயே ஆக்சிடென்ட் ஆயிஸ் ஆகும். அப்புறம் அதுக்கு அது குழந்தைக்கு சாப்பாடே இல்லாமல் பால் கூட கொடுக்க முடியாது. அத்தனை குட்டியும் செத்து போகும். இதை மாதிரி அடுத்து சந்ததி வளர்ந்து கஷ்டப்படுறதை பார்க்க முடியாமல், அதை விட பரவாயில்ல சர்ஜரி பண்ணால் ஒரு வழி தான். ஆனால் கடையாக குட்டி போட்டு நிறையா கஷ்டப்பட்ட அந்த ரோட்டில் அந்த வாயிலா ஜீவன்களுடைய நிலைமை, பசியில் தண்ணி யாருமே வைக்கிறதில்ல. நான் எல்லாரையும் வேண்டி கேட்டுக்கிறேன், அந்த பறவைகளுக்கு வாயிலா ஜீவன்களுக்கு ஒரு டெஃபினட்டாக டெய்லி நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி வைக்கணும் முதல்லன்னு நான் உங்களெல்லாம் ப்ளீஸ் பண்ணி கேட்டுக்கிறேன். இதுதான் என்னோட மெயினாக நினைக்கிறேன். நான் அதுங்க பசியில் கஷ்டப்படுறதை பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும்.
ஏன்னா நம்ம வந்து என்ன இந்த உலகத்தில் பிறந்தோமே, இது கூட தண்ணி கூட ஒருத்தருக்கு வைக்க முடியலன்னா என்ன வாழ்க்கை? அந்த வலி இருந்தது. பசியில் கஷ்டப்படுற அந்த டாக் ரோட்டில் போகிற சாக்கடை தண்ணி எடுத்து குடித்ததை பார்த்துருக்கேன் நான் நிறையா தடவை. எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணி கேட்டேன். நான் அதனால் அந்த ஸ்ட்ரீட்டில் தொட்டி வைக்கணும், தண்ணி வைக்கணும் அப்படின்லாம் நான் ஏற்பாடு பண்ணிட்டுருக்கேன், ட்ரை பண்ணிட்டேன். உங்களால் முடிஞ்சது எல்லா குழந்தைங்களுக்கும் நீங்கள் பார்க்குற டாக்ஸை யாரோன்னு நினைக்காம அதுக்கு காதுலேருந்து ஒரு 1000 புழு ஓடும், மண்டே ஓட்டை போட்டிருக்கும். ஏன்னா அங்கங்கே போய் புதரில் இதில் அதிலலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அதுங்க ரொம்ப கஷ்டப்படும் போது பார்க்க கஷ்டமாக இருக்கும் நமக்கு. அதெல்லாம் வைத்தியம் பார்த்துட்டுருக்கேன் நான். என்னால் முடிஞ்சது, என் கண்ணுக்கு என்ன தெரியுதோ அது தெரிய முடிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சுட்டுருக்கேன். ஸோ அட்லீஸ்ட் உங்களால் இறங்கி செய்ய முடியல அப்படின்னா நான் பெருசாக ஒன்றும் செய்ய போடல, என்னால் முடிஞ்ச லெவலுக்கு தான் செய்ய போகிறேன். எங்கேயாவது ஷெல்டர் இருக்கும், இதை மாதிரி டாக்ஸை வச்சு பார்த்துக்கிற ஷெல்டர்ஸ் இருக்குது, அவங்களுக்கு மாதம் பணம் அனுப்பி கொண்டு போய் டாக்ஸை பராமரிக்க கொண்டு விட்றேன். நான் இதை வைத்தியம் பார்த்து சரி பண்ணி நான் கொண்டு விட்றேன். அதுக்கெல்லாம் என்னால் எண்ணிலாம் பணம் எவ்வளோன்னு சொல்ல முடியாது, நான் நகையை வச்செல்லாம் செஞ்சுட்டுருக்கேன். ஸோ நான் அதெல்லாம் வந்து எதிர்பார்க்கல. எங்கள் ரேஷன் அரிசி இது மாதிரி 200 டாக்ஸ்க்கெல்லாம் எங்கள் திருவான்மியூரில் சாப்பாடு பண்ணி வடித்து போடுறாங்க. அவங்களுக்கு என்னால் முடிஞ்சது உங்களால் யாராவது முடிஞ்சதுன்னா ஒரு ரேஷன் அரிசி ஒரு மூட்டை உங்களால் போட முடிஞ்சால் மாதத்துக்கு ரொம்ப பெரிய பெரிய உதவியாக இருக்கும். பெடிகிரி பேக்கெட் வாங்கி கொடுத்தா சௌரியமாக இருக்கும். இல்லை உங்கள் வீட்டுக்கிட்டேயே இருக்கிற டாக்ஸ்க்கு நீங்கள் தண்ணி வச்ச சாப்பாடும் மேலே ஒரு தண்ணி பறவைகளுக்கு தானியமும் தண்ணியை வச்சாலே நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இதை நான் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கணுன்ற ஒரு ஆசை. அன்னபூர்ணியாக நம்ம பெண்ணாக பிறந்தா போகாது, நம்ம அன்னபூர்ணியாக வாழணும். அதுதான் நான் எல்லாத்தையும் விரும்பி கேட்டுக்கிறேன். நம்ம ஒரு தாயாக இருந்தவங்களுக்கு தான் ஒரு பசி என்ன, அது வலி என்ன அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் இதை உங்கள் எல்லார்கிட்டையும் ப்ளீஸ் பண்ணிக்கிறேன். உங்களால் முடிஞ்சதை நீங்களே உங்கள் கையால் செஞ்சால் சந்தோஷம். ஒரு மூட்டை அரிசி அது 200 டாக்ஸ்க்கு ஒரு லேடி வந்து டெய்லி 12 மணிக்கு பயமே இல்லாமல் பீச்சில் சாப்பாடு வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு வீர பெண்மணியெல்லாம் பார்த்தப்ப நான் வியந்து போயிருக்கேன். காதில் ரத்தம் வரும், மூக்கில் ரத்தம் வரும், கால் இல்லாமல் கை இல்லாமலாம் வச்சு பராமரிக்கிறாங்க. மாடம்பாக்கமில் 52 டாக்ஸு 200 டாக்ஸை வச்சு பார்க்குறாங்க. இது மாதிரி நிறையா தியாகிகள்லாம் இந்த உலகத்தில் இருக்காங்க. நான் ஒன்றும் செய்யலை. உங்களால் ஆனால் முடிஞ்சது எதுவாக இருந்தாலும் நீங்கள் எனக்கு சரி பண்ணலாம். நிறையா என்னால் முடிஞ்ச சர்வீஸ் நான் பண்ணியிருக்கேன். நான் வந்து கட்டுறது கைமண் அளவு சின்னதான் அது. நம்மளை விட நிறையா பண்ணுறவங்கெல்லாம் இருக்காங்க, நமக்கு தெரியல, அவ்வளோதான். நான் பார்த்தேன், அதோட வலியை உணர்ந்தேன். அதுக்காக நம்மளால் முடிஞ்சதை வாயிலா ஜீவன்களுக்கு நீங்கள்லாம் செய்யணும். கொஞ்சம் கை கொடுத்தீங்கன்னா நிறையா நல்லது செய்யணும்னு ஆசைப்பட்றேன். நன்றி. உன்னால் முடிஞ்சதை செய்யுங்க. என் மனைவி அங்கே செட்டிநாட்டில் ஒரு நாயை விட மாட்டான். டே இங்கே வாடா அப்படின்பா. அது வந்து நிற்கும், அது ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு வரும், கொண்டே வச்சுக்கிட்டு இருப்பா. என்ன பண்ணுறது? வாங்க குரூப் சாங். ஆல் தி பீப்புள்ஸ் ப்ளீஸ் கம். ஏம்மா